வணக்கம் நண்பர்களே. இன்று தினம் ஒரு உயர்கல்வி என்ற நிகழ்ச்சியில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய பெயர் IIST என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்வி நிறுவனமானது எங்கு அமையப்பெற்றுள்ளது என்றால் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் தான் இந்த கல்வி நிறுவனமானது அமையப்பட்டுள்ளது. 2007 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற நம்முடைய மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனத்தால் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு வழங்கக்கூடிய கோர்ஸுகள்லாம் என்னென்ன மாதிரியான பாடப்பிரிவுகள்லாம் வழங்குறாங்கன்னா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பிடெக் அவனாசிக்ஸ், அடுத்தது எம்எஸ்சி, எம்டெக், டியூல் டிகிரி பிடெக் ப்ளஸ் எம்டெக் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ். இந்த கோர்சஸ் எல்லாமே இங்கே வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டியும் இந்த கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இஸ்ரோவில் ஈஸியாக என்ட்ராக முடியும். அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த இஸ்ரோவில் என்ட்ராக இருக்குது. இங்கே கல்வி நிறுவனத்தில் படித்தா மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது 12th முடிக்கக்கூடிய மாணவர்கள் JEE அட்வான்ஸ் எழுதுனாங்கன்னா இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதே போல் பிடெக் அவனாசிக்ஸ், அதே போல் எம்டெக் டியூல் டிகிரியில் ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது ஹையர் ஸ்டடீஸில் எம்எஸ்சி அண்ட் எம்டெக்கில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கேட் எக்ஸாம், அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்க எம்எஸ்சி அண்ட் எம்டெக்கை எக்ஸாமில் எழுதி போகலாம். அதே மாதிரி நெட்டுன்னு சொல்லக்கூடிய நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ட்ரன்ஸ் எழுதுனாங்கன்னா பிஹெச்டி ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது இந்த கோர்சஸ் எல்லாம் முடிக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் இஸ்ரோவிலேயே சயின்டிஸ்ட் ஆக முடியும். அதே போல் R&D டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் அங்கே ஜாயின் பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ராடு போய் ஜாயின் பண்ண முடியும். அதே போல் சேட்டலைட் டெக்னாலஜியில் அங்கேயும் நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த இன்ஸ்டியூட்டில், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இஸ்ரோ மற்றும் அதை சார்ந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஃபாரின், அதாவது அப்ராடில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என பல்வேறு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால் மாணவர்களாகி நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.